கல்பம் என்பது சில விஷயங்கள் அந்த முப்பு சூழ்நிலைகள் அறிந்தால் மட்டும்தான் இந்த காயகல்பங்கள் என்னன்னு அவங்களுக்கு நம்ம கூற முடியும். அந்த காயகல்பம் என்பது அவங்களுக்கு முப்பு தெரிஞ்சுட்டாங்கன்னாவே காயகல்பத்தினுடைய உயிர் உணவுகள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதே இறந்து போன உயிர் கூட தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம வச்சிருக்கலாம், தேகத்தை அழியாமல் வச்சிருக்கலாம். தூணு மாதிரி வச்சிருக்கக்கூடிய ஒரு பலன் கிடைக்கும். 120 வருஷம் ஒரு மனிதனுக்கு 120 வருஷம் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா இயற்கையான மருத்துவத்தை அவன் பயன்படுத்தணும். அப்படின்னா நிறைய விஷயங்கள் மூலிகை மருத்துவத்திலையும் பயன்படுத்தலாம். அதிகமாக நிறையா இருக்கும்போது அவனுக்கு தடகாத்தமாக இருப்பான், வார்த்தைகளும் நல்லா சத்தமாக இருக்கும். அதிகமாக இருந்தால் மட்டும் ஆணா பிறக்கும் பெண்ணா பிறந்தது அப்படிங்கிறதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. வணக்கம், நான் என்னுடைய பெயர் நாயகம். நான் குள்ளம்பட்டியில் வசிக்கிறேன். இங்கே பாரம்பரியமான வைத்தியங்கள் நான் செஞ்சிட்ருக்கேன். காமாலை, கிட்னி ஸ்டோன், கர்ப்பப்பை கட்டி, கர்ப்பப்பை புண்ணு, இது மாதிரி சில பெரிய வியாதிக்கெல்லாம் பாரம்பரியமான மருத்துவங்கள் செஞ்சிட்ருக்கேன். அதன் மூலயமா நிறைய கலைகளையும் என்னுடைய குருநாதர் மூலயமா அதை கற்றுக்கிண்டு நிறைய விஷயங்களும் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி தீப்பட்ட ஒரு ஃபயரான ஒரு புண்ணு வந்தாலும் கூட அவங்கள தொடாமல் மருத்துவமே இல்லாமல் குணப்படுத்துக்கணும்னு ஆயிரக்கணக்கில் குணப்படுத்திகிட்ருக்கோம். அதே மாதிரி வரக்கூடிய அம்ம நோய்களையும் மருத்துவம் எல்லாமே குணப்படுத்திகிட்ருக்கோம். இது மாதிரி பல புண்ணுகளும் நாலுப்பட்ட புண்ணுகள் எல்லாமே குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நாங்கள் செஞ்சிட்ருக்கோங்க ஐயா. இது மட்டும் இல்லாமல் அருள் வாக்கு அப்படிங்கிற சொல்கிறது மாதிரி ஐயாவுடைய அருள் கேட்டு சில விஷயங்கள் குடும்ப பிரச்சனை, கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணம் ஆன்ற மாதிரி விஷயங்களும், சில விஷயங்களுக்கு குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உள்ள பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மீண்டும் நிறையா கலைகளையும் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். சரிங்களா? என்னை தொடர்பு கொள்றதுக்குண்டான விஷயம் அரசராமணி குள்ளம்பட்டி, எடப்பாடி. என்னுடைய நம்பர் 9080234588. வணக்கம். காயக்கல்பம் என்பது சில விஷயங்கள் அந்த முப்பு சூழ்நிலைகள் அறிந்தால் மட்டும்தான் இந்த காயகல்பங்கள் என்னன்னு அவங்களுக்கு நம்ம கூற முடியும். அந்த காயகல்பம் என்பது அவங்களுக்கு முப்பு தெரிஞ்சுட்டாங்கன்னாவே காயகல்பத்தினுடைய உயிர் உணவுகள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அந்த காயகல்பத்துக்கு உண்டான விஷயம் குரு இருந்தால் மட்டும்தான் இந்த முப்பு விஷயத்துக்கே நம்ம போக முடியும். குரு தொட்டு கொடுத்தால்தான் இந்த மருத்துவ கலையிலையும் அந்த முப்புங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த காயகல்பங்கள் நம்ம தெரியும் போது உடம்புகளுக்குள்ள உடம்பு இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட நீர்களையும் நீக்கி உடம்பை காயா நிலைக்கு கொண்டு போகக்கூடியதான் காயகல்பம். சில பேர் அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம், உயிரையே இறந்து போன உயிர் கூட தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீரகள் வெளியேற்றி காயாமல் வைக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கக்கூடிய கெட்ட நீர்களை எடுக்கக்கூடியதான் காயகல்பம். இந்த கல்பங்களுக்கு நிறைய விஷயங்கள் குருமார்கள் நல்ல குருமார்களாக இருக்கணும். அந்த குருமார்களுடனான நல்ல சிசிய பிள்ளைகளாக இருந்தால் மட்டும்தான் அந்த காயகல்பத்தை நம்ம பயன்படுத்த முடியும். அந்த சிசியர் பிள்ளைகளையும் குருமார்களும் நல்லபடியாக அமையலை அப்படின்னா அது செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம். சித்திரங்கள் வழியாக போகக்கூடிய காயகல்பம் எப்படி போகணும்னா அந்த முப்பு விஷயத்திலிருந்து தான் காயகல்பம் எடுத்து போகக்கூடும். அப்போ முப்புங்கிற விஷயம் 3 பொருள்களான உருவாக்கப்பட்ட உப்பு வகைகள். அந்த உப்பு வகைகள் என்னென்னு தெரிஞ்சு அந்த முப்புனுடைய விஷயத்தை குறுமருந்தாக தொட்டால் எடுத்தால் மட்டும்தான் இந்த மருந்துக்கு உண்டான விஷயத்தை குரு போக முடியும். அப்படி யார் முப்பு முடிச்சிருந்து அந்த காயகல்பம் செய்கிறாங்களோ அந்த காயகல்பம் உடம்பு தேகமாக வச்சுருக்கும், உடம்பு அழிவு வராமல் வச்சிருக்கிறதுக்கு நீண்ட நாள் வாழ்வதற்கும் வழிவகுக்கும். அப்போ முப்பு எடுத்து அந்த காயகல்பம் செய்கிறவங்களுக்கு அழிவு இல்லை அப்படிங்கிறது சித்தர்களுடைய கலைகள். அந்த கலைகளை முழுமையாக பயன்படுத்தணும்னால் முப்பும் தெரிஞ்சுக்கணும். அந்த முப்பு மூலயமா இந்த காயகல்பத்துக்கு ஒவ்வொரு மருந்தும் அண்டக்கல் வழியாகவும் பூநீர் வழியாகவும் கடல் உப்பு வழியாகவும் ஒவ்வொரு மூலக்கூறுகள் எடுத்து இந்த விஷயத்தை செய்யப்பட வேண்டும்.
அப்படி செஞ்சு முடிச்சிட்டால் எல்லா விஷயமும் சித்தியாகும். உடம்பையும் அழியாமல் வச்சிருக்கலாம், ஆன்மாவையும் அழியாமல் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற சித்தர்களுடைய கலைகள். இந்த முப்பு வந்து முடிச்சவங்க வந்து இறைவனுக்கு ஒப்பாவார்கள். அவங்க வந்து அந்த தெய்வ நிலையிலிருந்து எல்லாமே சாதிக்க முடியும். அந்த ஆன்ம பலத்தோடமும் நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கி அவங்க சொல்லுவதெல்லாம் சொல்வாக்கு மாதிரி அமையும். அது மட்டும் இல்லாமல் உடல் வந்து அழியாமல் வச்சுருக்கலாம், தேகத்தை வந்து அழியாமல் வச்சுருக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து இதில் அவங்க வந்து ஊடுருவி அந்த என்ன சொல்கிறதுனா நிறைய ஒவ்வொரு அணுக்களையும் வந்து தூணு மாதிரி வச்சிருக்கக்கூடிய ஒரு பலன் கிடைக்கும். அந்த தெய்வ நிலையை அடைவதற்கு இது ஒரு வழியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஒரு மனிதன் 120 வருஷம், ஒரு மனிதனுக்கு 120 வருஷம் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா இயற்கையான மருத்துவத்தை வந்து அவன் பயன்படுத்தணும். அப்படி இயற்கையான மருத்துவத்தை பயன்படுத்தினாலும் அவன் 120 வருஷம் இளமையாக நல்லபடியாக நல்லா வாழலாம். அதுக்கு என்னென்ன மூலிகை நம்ம எடுத்துக்கணும், என்னென்ன மருத்துவம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது. முதல் மூலிகை வந்து திருவெடுக்கு அப்படிங்கக்கூடிய அந்த மருத்துவம் வந்து தினமும் ஒரு வாழை தேனில் உட்கொண்டால் அவன் நீண்டோடி வாழலாம். அவனுக்கு எந்த ஒரு உடல் ஒத்துரியமும் இருக்காமல் இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, வல்லாரக்கீரை இருக்குது, கீழாநெல்லி இருக்குது. இது மாதிரி கீரை வகைகளையும் மூலிகையை எடுத்து இவங்க டெய்லியும் ஒரு சிட்டிகை தேனில் உட்கொண்டால் அவளோட உடல் இதெல்லாம் குறைஞ்சு அவங்க 120 வருஷம் நல்லா வாழ்வதற்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்வதற்கு இன்னும் சில மூலிகைகள்லாம் நிறையா இருக்குது. அந்த மூலிகையெல்லாம் வந்து உணவு உண்டு கொண்டிருந்தால் இவங்களுக்கு வந்து 120 வருஷம் ஒரு மனிதன் வாழ்வதற்கு நல்ல வழிவகுக்கும். அது முதல் மருந்து அந்த திருவேடுக்கு. அடுத்தது வந்து என்னன்னா திருப்பலாவை சூர்ணம். உணவுக்கு முன்னாடி படுக்க போகும்போது தேனில் வந்து ஒரு சிட்டிகை பகிர்ந்து வந்தால் அந்த உடல் ஓதியமாக குறைந்து இன்னும் மனிதன் 120 வருஷம் வாழ்வதற்கு வழிவகுக்கும். ஒரு மனிதன் விந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும், நார்மலாக விந்து கெடாமல் வச்சுருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து மூலிகை மருத்துவத்திலையும் பயன்படுத்தலாம், உணவு பழக்க வழக்கத்திலையும் பயன்படுத்தலாம். மூலிகை வகையில் பயன்படுத்தினோம்னா அவங்களுக்கு வந்து நிறைய வித்துக்கள், முதலாக வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது முதங்க வித்து, பாதம் பருப்பு, பிஸ்தா, இது மாதிரி வித்துக்கள்லாம் எடுக்கலாம், உணவாக பயன்படுத்திக்கலாம். வெண்பூசணி லேகியம், அஸ்வகந்தா லேகியம், இது மாதிரி வந்து மருத்துவத்தை எல்லாம் பயன்படுத்தி உணவாக மருந்துவாக எடுத்து அந்த விந்தை வந்து கெட்டித்தன்மைப்படுத்தலாம். உடம்பு ஹீட் ஆகாத பயன்படுத்தலாம். நார்மலாக உணவு வகைகள் வந்து சிக்கன், காரம், ரசம், புளி ரசம், தக்காளி கரைஞ்சி சாப்பிடுவது, இதெல்லாம் தவிர்த்துட்டு வந்தால் உடம்பு ஹீட் ஆகாமல் விந்தும் சூடாகாமல் நார்மலாக வச்சுருக்கலாம், உடம்பு வச்சுருக்கலாம். அது மட்டும் இல்லை, மனதில் வந்து நிறைய கஷ்டத்தை பயன்படுத்தி வேதனைகள் உள்வாங்கினாலும் பாடி ஹீட் ஆகும். உணவு பழக்க வழக்கத்தில் எப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு வேளை சாப்பிடாம அடுத்த வேளை வந்து 2 மணிக்கு மதியானம் சாப்பிட்றது வந்து கூடாது. காலையில் 8 to 9, மதியானம் 1 to 2, இரவு வந்து 8 to 9. இது மாதிரி உணவை வந்து 3/4 வயிறு எடுத்துக்கிட்டால் அந்த உடம்பும் ஹீட் ஆகாது, நார்மலான ரத்தோட்டங்கள் இருக்கும், விந்து கெட்டிப்படும். உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றும் போது உடம்புடைய உஷ்ணங்கள் வந்து அதிகமாகும் போது விந்து தானாகவே ஹீட் ஆகி வெளியேறத்தன்மையை வந்து அந்த விந்து தன்மை கெட்டு போகும். அதனால் வந்து நிறைய தண்ணி குடிச்சிட்டு ஒரு குறைஞ்சபட்சம் 8 மணி நேரமாவது நல்லா தூங்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். காலையில் டைமில் வந்து மனதை அமைதியாக வைப்பதற்காக தியானமும் எடுக்கலாம். தியான வகையிலையும் இதை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்பு. ஒரு மனிதன் உடம்புல வந்து விந்தணுக்கள் அதிகமாக நிறையா இருக்கும்போது அவனுக்கு வந்து தடகாத்தமாக இருப்பான், வார்த்தைகளும் நல்லா சத்தமாக இருக்கும், நடக்கும்போது அவங்களுக்கு மூச்சு வாங்காது, சோர்வடைய மாட்டான்,
எவ்வளவு வேலைகள் செய்தாலும் நல்லா இருப்பான். சங்கு நாதம், அந்த விந்து நல்லா இருக்கணும் வந்து சங்கு நாதம் நல்லா ஒலிக்க முடியும். அந்த நாதங்கள் இல்லாத போது இவங்களுக்கு ஊத முடியாது. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் வந்து இவனை கண்டுபிடிக்கிறதுனா குளிர் வராது. நாதங்கள் அதிகமாக இருக்கும்போது, விந்துக்கள் அதிகமாக இருக்கும்போது இவங்களுக்கு குளிராது, சோர்ந்து போக மாட்டாங்க, குளிர் வராது. அந்த விந்து நாதங்கள் குறைஞ்சி போச்சுனால் கட்டாயமாக அவங்களுக்கு வந்து குளிர் எடுக்கும், கை கால் நடுங்கும், சோர்வாயிருவாங்க, ரத்தச்சோகம் வந்துடும். இதை வந்து 2 வேறுபாடுகளை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்படி ஜாஸ்தியாக இருக்கா ஜாஸ்தியாக இல்லைன்னா, அந்த காலத்துலேயே வந்து நம்ம ஒரு கல்யாணம் சம்பிரதாயம் வைக்கும் போது அதிகாலையில் வந்து நலுங்கு வைப்பாங்க, ஆணுக்கு பெண்ணுக்கும் நலுங்கு வைப்பாங்க. நலுங்கு வைக்கும் போது அந்த தண்ணி பச்சை தண்ணி ஊற்றும் போது பையன் வந்து குளிர் ஜாஸ்தியாக இருந்தால் பையனோட வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த நலுங்கு சாங்கியமே உருவாக்குனாங்க. அதை வந்து சில பேர் வந்து சம்பிரதாயமாக கொண்டு போயிட்டு செய்கிறாங்களோ இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்காம விட்டுறாங்க. இதுதான் பொருத்தங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. பையன் பிள்ளை நல்லா இருக்கா, பொண்ணு நல்லா இருக்கா, பையன் நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கும் அவனுக்கே தெரியாமல் அவனோட சோதனை போடுறதுக்கு இதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே வந்து நியமிச்சாங்க. குடத்துக்குள்ளே கை விட்டு மோதிரம் எடுக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. அதுவும் அந்த ஆரம்ப பழத்துக்காகவே பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவே அமைஞ்சது. இதெல்லாம் சம்பிரதாயமே போச்சு. இப்போ வந்து காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் ஏன் பார்க்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பையனுக்கு வந்து ஆண்மைகள் ஜாஸ்தியாக இருக்கா இல்லை பெண்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிற இருபாலர்களையும் யாருக்கு அதிகமான அந்த ரத்த ஓட்டங்கள் இருக்குது, ஆன்ம பலம் இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காகவே இது மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் வச்சாங்க. இந்த கலைகள் உணர்ந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சமுதாயத்தை வளர்த்துறதுக்கும் ஆன்ம அதிகரிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் அந்த விந்து வந்து ஆணோட பெண் வந்து அந்த ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறகுங்களா, இதை அடிப்படையை வச்சு ஏதாவது ஆண்மை பலம் இதை பற்றி கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி வாய்ப்பு இல்லை. ஆண் அதிகமாக இருந்தால் மட்டும் ஆணா பிறக்கும் பெண்ணா பிறந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சில விஷயங்கள் இருக்கு. இப்போ ஐயா சொல்றது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெண்களுக்கு வந்து நாதங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் போது ஆணாவும் இருக்கும், ஆண்களுக்கு விந்து அதிகமாகும் போது பெண்ணாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையை பிறப்பதற்கும் சில விஷயங்கள் இருக்கு. பெண்ணோடைய நாதங்கள் அதிகமாக இருக்கும் போது ஆண் குழந்தை பிறப்பதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஆணோடைய விந்துகள் அதிகமாக இருக்கும் போது பெண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து சித்தர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு.